டைட்டில் ரோமர் சித்தர் மர்மமும் மெய்யும் தங் 20 நிமிட ஆன்மீக கதை. இன்ட்ரோ மெதுவான பின்னணி இசை. இந்த உலகத்தில் சிலர் வாழ்ந்தார்களா அல்லது அவர்கள் இன்னும் வாழ்கிறார்களா என்பதே தெரியாத ஒரு மர்மம் உண்டு. அந்த மர்மத்தின் மையத்தில் இருப்பவர் ரோமர் சித்தர். உடல் முழுவதும் முடி நிறைந்தவர், ஆனால் உள்ளம் முழுவதும் ஞானம் நிரம்பியவர். இன்று நாம் கேட்கப் போவது ஒரு சாதாரண மனிதனின் கதை அல்ல, ஒரு சித்தரின், ஒரு பரம யோகியின், ஒரு ஆன்மீக அதிசயத்தின் கதை. பாட்டொன்று. பிறப்பு மற்றும் ஆரம்ப வாழ்க்கை. பண்டைய காலத்தில் தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்ததும் அதன் உடல் முழுவதும் சிறிய முடிகள் காணப்பட்டன. இதைக் கண்டு மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இவன் சாதாரண குழந்தை இல்லை, இவன் தெய்வ அம்சம் கொண்டவன் என்று கூறினர். அந்த குழந்தைதான் பின்னர் ரோமர் சித்தர். பாட் 2. ஆன்மீக விழிப்பு. வயது வளர்ந்தபோது அவருக்கு உலக விஷயங்களில் எந்த ஈர்ப்பும் இல்லை. விளையாட்டு இல்லை, ஆசை இல்லை. அவரது மனம் முழுவதும் ஒரு கேள்வி மட்டும்: நான் யார்? இந்த ஒரு கேள்வி அவரை சாதாரண மனிதனாக இருந்து சித்தராக மாற்றியது. பாட் 3. தவ வாழ்க்கை. ஒரு நாள் அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு காடு, மலை, குகைகள் நோக்கி சென்றார். அங்கே தொடங்கியது அவரது கடினமான தவ வாழ்க்கை. மழை பெய்தாலும், வெயில் கொதித்தாலும், காற்று வீசியாலும் அவர் அசையாமல் தவம் செய்தார். நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள். அவரது உடல் மெலிந்தது, ஆனால் ஆன்மா சக்தி பெற்றது. டாஷ். பாட் 4. சித்தி சக்திகள். ஒரு கட்டத்தில் அவரது தவம் உச்சத்தை எட்டியது. அவர் பெற்றார் சித்தி சக்திகள். காற்றைப் போல நகரும் திறன், உடலை மறைக்கும் திறன், நோய்களை குணப்படுத்தும் சக்தி, காலத்தை கடக்கும் திறன். ஆனால் அவர் இந்த சக்திகளை தன் நலனுக்காக பயன்படுத்தவில்லை, மக்களின் நலனுக்காக மட்டுமே பயன்படுத்தினார். பாட் 5. மக்களுக்கு உதவி. காட்டில் தவம் செய்தாலும் அவர் உலகத்தை மறந்துவிடவில்லை. நோயால் வாடும் மக்கள், துன்பத்தில் இருக்கும் மக்கள் அவரை தேடி வந்தனர். ரோமர் சித்தர் ஒரு மருந்தும் இல்லாமல், ஒரு மந்திரமும் இல்லாமல் அவரது அருளால் அவர்களை குணப்படுத்தினார். பாட் 6. தத்துவம். அவர் எப்போதும் கூறியது: இந்த உடம்பு மாயை, இந்த உலகம் நிலையற்றது, உயிர்தான் உண்மை, இறைவன்தான் நித்தியம். அவரது வாழ்க்கை ஒரு செய்தி: ஆசையை விடு, அகந்தையை விடு, இறைவனை உணர். பாட் 7. மர்மம். ரோமர் சித்தர் ஒரு இடத்தில் மட்டும் வாழவில்லை, பல இடங்களில் ஒரே நேரத்தில் தோன்றினார். மக்கள் அவரை பார்த்தார்கள், ஆனால் பிடிக்க முடியவில்லை. அவர் வந்தார், உதவினார், மறைந்தார். இது ஒரு மனிதனின் வாழ்க்கையா அல்லது ஒரு தெய்வத்தின் விளையாட்டா? தன் பாட் 8. சமாதி அல்லது இன்னும் உயிரோடு. இன்று வரை ரோமர் சித்தர் எங்கே இருக்கிறார் என்று யாருக்கும் தெரியாது. சிலர் கூறுகின்றனர் அவர் சமாதி அடைந்தார், மற்ற சிலர் கூறுகின்றனர் அவர் இன்னும் உயிருடன் இருக்கிறார். சித்தர்கள் மரணத்தை வெல்லக்கூடியவர்கள். அதனால் இந்த கேள்வி இன்னும் ஒரு மர்மம். எண்டிங். பவர்ஃபுல் மெசேஜ். ரோமர் சித்தர் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடம். நாம் தேடுவது வெளியுலகில் இல்லை, அது நம்முள் இருக்கிறது. அமைதி, ஆனந்தம், இறைவன் எல்லாமே நம்முள்தான். அவுட்ரோ மெதுவான இசை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் ஆன்மீக கதைகளுக்கு எங்களுடன் தொடருங்கள். நன்றி, வணக்கம்.